அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை ஆண்டோடைய திருக்காட்சி பெருவிழா. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே எல்லா காட்சிகளும் நமக்கு ஏதாவது ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. பிறந்த குழந்தையின் காட்சி தாயின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. சூரியனின் காட்சி மனித உடலுக்கு தேவையான வெப்பநிலையை கொடுக்கின்றது. இயற்கையின் காட்சி கடவுளின் பிரசன்னத்தை காட்டுகின்றது. ஆனால் ஆண்டோடைய திருக்காட்சி நமக்கு வாழ்வை கொடுக்கின்றது. கடவுள் தொடக்கத்திலிருந்து பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக, பொருட்கள் மூலமாக, இயற்கையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். இறுதியில் தன்னுடைய மகன் இயேசுவின் மூலமாக முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். இந்த விழா நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விழா. இருளில் இருப்போருக்கு ஒளி பிறந்துள்ளது என பறைசாற்றும் விழா. இந்த உலகில் நன்மையையும் உண்மையும் வெல்லும் என முழங்கும் விழா. இறைவன் நம் அனைவருக்கும் ஆண்டவர், இந்த புவி முழுவதும் மாட்சி ஒளிரும் என அறிவிக்கும் விழா. பொதுவாக இந்த திருவிழாவிலே சிறப்பிக்கின்ற பொழுது 3 ஞானிகள் இயேசுவை சந்தித்ததையும் 8 திக்கு மக்களும் இறைவனின் மக்களே என்பதை சுட்டிக்காட்டவே கிழக்கிலிருந்து 3 ஞானிகள் புறப்பட்டு இயேசுவை காண சென்றார்கள் என்று திருவிவிலியம் கூறுகிறது. பொன், தூபம், வெள்ளைப்போளம் கொடுத்து நெடுஞ்சான் கிடையாய் வணங்கியதை நினைவு கூறுவது உண்டு. பொன் அரசராக ஆட்சி செலுத்துவார், தூபம் கடவுள் நிலையை பெற்றவர், வெள்ளைப்போளம் மனிதராக செயல்படுவார் என்று இதனுடைய பொருள் உணர்த்தப்படுகிறது. புறவினத்தாருக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். வால் நட்சத்திரம் 3 ஞானிகளுக்கு வழிகாட்டியது. பொதுவாக நட்சத்திரம் இரவில் தோன்றும், ஆனால் இந்த வால் நட்சத்திரம் பகலிலும் தோன்றியது. எங்கெல்லாம் 3 ஞானிகள் நின்றார்களோ அங்கே அந்த வால் நட்சத்திரமும் நின்றது. பயணத்தை தொடர்ந்த பொழுது நட்சத்திரமும் முன் சென்றது. திருக்காட்சி விழா ஆண்டவரின் விழாவாகும். நற்செய்தியிலே 3 ஞானிகள் குழந்தை இயேசுவை காண வந்ததாக சொல்லப்படுகிறது. பாரம்பரியப்படி 9ஆம் நூற்றாண்டில் கஸ்பார், மெல்கியோர், பல்தசார் என்ற பெயர்கள் சொல்லப்பட்டன. விண்மீன் வழிகாட்டுதல் அவர்கள் மெஸ்ஸியாவை ஆராதிப்பதற்கு உதவியாக இருந்தது. அவர்கள் உள்ளம் இயேசுவை காண வேண்டும் என்ற ஆவல் கொண்டிருந்த போது வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தாலும் அந்த நேர்மையான எண்ணம் அவர்களை கடவுளிடம் கொண்டு சேர்த்தது. இன்றைய விழாவுக்கு பொருத்தமான ஒரு திருப்பாடலை பதிலுரை பாடலாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவாகிய இன்று குழந்தை இயேசுவை தேடி கீழ்த்திசை ஞானிகள் 3 வந்து வணங்கிய நிகழ்வை கொண்டாடி மெஸ்ஸியாவாம் இயேசு புற இனத்தாருக்கும் தம்மை வெளிப்படுத்ததை நினைவு கூறுகிறோம். எனவே இந்த நாளில் ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் என்று திருப்பாடல் 72 பாடுவது பொருத்தமானது. இன்றைய முதல் வாசகத்தில் இயேசு தன்னை புற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய விழா. இன்று எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவர் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது என்று இறைவாக்கிய எசாயா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்குறுதி குழந்தை இயேசுவில் நிறைவேறியது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஞானியருக்கு வழிகாட்டிய விண்மீன் அவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்த வேளைகளில் அவர்களும் வழி தடுமாறியதுண்டு. ஆனால் அவர்களுடைய தேடல் தொடர்ந்து விண்மீன் காட்டிய ஒளியும் இறுதி வரை குறைபடவில்லை. கடவுளின் அருள் என்னும் ஒளி நம் இதயத்தில் ஒளிர்ந்து நம்மை வழிநடத்துவதை நாம் உணர வேண்டும்.
நம் இதயம் தூண்டுகின்ற ஆழமான ஆவல்களை நாம் உதறி தள்ளிவிடாமல் தொடர்ந்து வழி நடந்தால் உலகின் ஒளி ஆகிய கிறிஸ்துவை கண்டுகொள்வோம். இயற்கை இறைவனின் குரல். விண்மீன் சிலருக்கு வாழ்வை கொடுத்தது, சிலருக்கு அழிவை கொடுத்தது. சில மகிழ்ந்தன, வேறு சில கலங்கின. சில அறிவு தெளிவு பெற்றன, மற்றும் சில குழப்பமடைந்தன. இறைவரின் குரலை கேட்டோர் மகிழ்ந்தன, தெளிவு பெற்றன. அவ குரலை கேளாதோர் கலக்கமும் குழப்பமும் அடைந்தன. எடுக்க நினைத்தவருக்கு குழந்தை இயேசு காட்சி கொடுக்கவில்லை. கொடுக்க நினைத்தவர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். கடவுள் நமக்கு காட்சி தர வேண்டுமானால், அவரது ஆசியை நாம் பெற விரும்பினால், நாம் நம்மிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் 3 ஞானிகளின் வாழ்வு சுட்டிக்காட்டும் சில உண்மைகளை உணர்ந்து கொள்வோம். 1. அர்ப்பண வாழ்வுக்கு அழைக்கும் ஞானிய. பொன், தூபம், வெள்ளைப்போளம் ஆகியவை ஞானிகளின் வெறும் பரிசு பொருட்கள் மட்டுமல்ல, மாறாக அவர்கள் தங்களையே முழுமையாக உலகத்தின் அரசருக்கு அர்ப்பணிக்கிறார்கள் என்பதின் வெளி அடையாள செயலும் தான். தாங்கள் தங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, மாறாக இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்ற உண்மையை ஞானிய சுட்டி காட்டுகின்றன. 2வது கருத்தாக, குறுகிய எல்லைகளை உடைத்திட அழைக்கும் ஞானியர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அரசனுக்கு அளிக்கப்பட்ட பரிசு பொருட்களில் மிக சிறந்ததாக கருதப்பட்ட பொன், எனவே அரசு தன்மையுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது. கடவுள் அரசருக்கெல்லாம் அரசர் என்ற உண்மையை சுட்டிக்காட்டும் முகமாக எருசலேம் ஆலயத்தை சாலமோன் அரசர் பொன்னால் அலங்கரித்தார். பிற இனத்தவர்களாகிய தங்களுக்கு இயேசு அரசர் என்ற உண்மையை ஞானியை சுட்டி காட்டுகின்றன. தூபம் இயேசுவின் இறைத்தன்மையை சுட்டி காட்டுகின்றது. லேவிய புத்தகத்தின் பல பகுதிகள் குருக்கள் கடவுளுக்கு தூபம் காட்டும் முறையை விளக்குகின்றன. ஞானிகள் இயேசுவை தங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றன என்பதின் வெளி அடையாளமாக தூபத்தை அவருக்கு பரிசளிக்கின்றன. இறந்த உடல் மீது பூசப்படும் நறுமண பொருளாக வெள்ளைப்போளத்தை யூதர்கள் பயன்படுத்தினர். இயேசு கிறிஸ்து இறந்தபோது அவரது உடலில் வெள்ளைப்போளம் பூசப்பட்டது. வெள்ளைப்போளம் இயேசுவின் மனித தன்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. மேலும் இயேசு தனது துன்பம், சாவு மற்றும் உயிர் பலியாக யூதர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக ஒட்டுமொத்த உலகிற்கே மீட்பராக இருக்கப் போகிறார் என்ற உண்மையும் இந்த காணிக்கை பொருள் வழியாக ஞானிய சுட்டிக்காட்டுகின்றன. 3வது கருத்தாக, ஈடுபாட்டு ஆன்மீகத்திற்கு அழைக்கும் ஞானியர். இன்றைய நற்செய்தியில் இயேசுடைய பிறப்பை பற்றி அறிந்திருந்த 2 விதமான குழுவினரை பற்றி வாசிக்கின்றோம். முதலாவதாக, விண்மீன்கள் எழுதலின் வழியாக உலகத்தின் அரசர் பிறந்திருக்கின்றார் என்று அறிந்து அவரை தேடி வந்த 3 ஞானிகள். 2வதாக, யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமில் இயேசு பிறப்பார் என்று இறைவார்த்தை வழியாக இயேசுடைய பிறப்பை பற்றி அறிந்திருந்த எருசலேம் வாழ் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும். பெத்லெஹேமில்தான் இயேசு பிறப்பார் என்று இந்த 2வது குழுவினர் அறிந்திருந்தாலும் ஒருவர் கூட இயேசுவை சந்திக்க செல்லவில்லை. இந்த 2 குழுவினரும் 2 விதமான ஆன்மீகத்தை சுட்டி நிற்கின்றன. உண்மை என்னவென்று தெரிந்தாலும் அதில் ஈடுபாடு காட்டாமல் ஒதுங்கி நின்ற மறைநூல் அறிஞர்கள் ஈடுபாடற்ற ஆன்மீக ஒருபுறம், ஆர்வத்துடன் இயேசுவை தேடி பல மைல்கள் பயணம் செய்த ஞானியரின் ஈடுபாட்டு ஆன்மீகம் மறுபுறம். நமது ஆன்மீகத்தில் நாம் யாரை பின்பற்றுகிறோம்? 3 ஞானியர்களை பின்பற்றி ஈடுபாட்டு ஆன்மீக வாழ்வு வாழ்கின்றோமா, அல்லது தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் போல விசுவசிப்பது வேறு வாழ்வது வேறு என்ற ஈடுபாடற்ற ஆன்மீக வாழ்வு வாழ்கிறோமா? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். ஒவ்வொரு நாளும் அடையாள வழியாக இறைவனது குரலொலியை கேட்டு செயல்படுகின்றேனா? இறைவனுக்கு எனது இதயத்தில் முதன்மையான இடம் கொடுத்து அனுபவித்து சான்று பகிர்கின்றேனா? இறைவன் அனைவருக்கும் சொந்தம் என்பதை உணர்ந்து அனைவரோடும் நல்லுறவுடன் வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பல்வேறு அடையாளங்கள் வழியாக
உமது குரலொலியை கேட்டு செயல்படுத்தவும். எங்களை இதயத்தில் உமக்கு முதலிடம் கொடுத்து சான்று பெறவும். நீர் அனைவருக்கும் சொந்தம் என்பதை உணர்ந்து ஏற்றத்தாழ்வில்லாமல் வாழவும் வரம் தாரும். ஆமேன்.